நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. கள்ளத்துல இறங்கி இந்தியா இப்போ கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க இந்தியா. என்ன தாக்குதல் நடந்துச்சு, எங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அடிமடியில கை வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் செஞ்ச ஒரு வேலை இப்போ கையும் களவுமாக சிக்கி ஒரு மிகப்பெரிய அடியை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா செஞ்ச ஒரு மிகப்பெரிய மாஸ் சம்பவம் இந்தியாவுக்காக அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்திருக்க அந்த ஆயுதம், அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில தான் குவைத் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்ல அங்கே பணியாற்றி கொண்டிருந்த இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. இந்த தாக்குதல்ல மேலும் 63 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. வளைகுடாவுல மெல்ல திரும்பிய அமைதியை தவிடுபொடியாக்கும் வகையில ஈரான் நேற்றைய தினம் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் மேல திடீரென ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. குவைத் சர்வதேச விமான நிலையம் பிரதான பகுதி மற்றும் டிப்ளமேட்டிக் பகுதிகளை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல விமான நிலைய வளாகம் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. இந்த கொடூர தாக்குதல் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. இதற்கிடையில தான் உயிரிழந்த நபர் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இப்போது தெரிய வந்திருக்கு. இதை குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகமும் உறுதி செஞ்சிருக்காங்க. அவர் விமான நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர் அப்படின்னும் ட்ரோன் தாக்குதல் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோசமான தாக்குதல்ல விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பயணிகள் உட்பட 63 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. தாக்குதலை தொடர்ந்து குவைத் ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. சில மணி நேரத்துக்கு அப்புறம் நிலைமை சீரானதுக்கு அப்புறம் தான் டெர்மினல் 4ல இருந்து குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டது. இதற்கிடையில தான் பஹ்ரைன் நாட்டில் அமைஞ்சிருக்கும் அமெரிக்க கடற்படையுடைய 5வது படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை ஏவியிருக்கு. ஆனால் பஹ்ரைன் ராணுவம் ஈரானுடைய 3 ஏவுகணைகளையும் பல ட்ரோன்களையும் நடுவானிலே சுட்டு வீழ்த்தி தடுத்து நிறுத்தியிருக்கு. குவைத்தை நோக்கி வந்த ஈரானுடைய 2 ஏவுகணைகள் நடுவானிலே உடைந்ததாகவும் சில ட்ரோன்கள் இலக்குகளை தவறவிட்டும் விழுந்ததாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் திடீரென வெடிச்சிருக்கும் இந்த போர் காரணமாக சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உடனடியாக 2% மேல் எகிரி இருக்கு. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயு விநியோகத்தில் 5ல் 1 பங்கை கையாளும் மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்க தொடங்கியிருக்கு. வளைகுடாவில் வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய பாதுகாப்புக்கும் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த வான்வெளி தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். போர் எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பும், பொருளாதார பாதிப்புகளும் குறையும். அப்படிங்கிறதுனால போரை முடிவு கொண்டுட்டு வர இரு தரப்பும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வல்லுநர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தை கண்டிச்சு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தாக்குதலில் இந்திய குடிமகன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. மேலும் பல இந்தியர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. மேற்காசிய மோதல்களில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்புகள் இலக்காக கொல்லப்படக்கூடாது. இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். இன்னொரு இந்தியர்களை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. அதனால எந்த நாடாக இருந்தாலும் சரி, இனிமே இந்தியர்கள் மேல தாக்குதல் நடத்துறத, இந்தியர்கள் இல்ல மக்கள் இருக்கும் பகுதிகளை நோக்கி நீங்க தாக்குதல் நடத்துறதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கடுமையாக ஈரானுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. இந்த எச்சரிக்கையோட இந்தியா நிறுத்திவிடக்கூடாது. இந்த மோதலை நிறுத்துறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, ஜப்பானுடைய சைதாமா மாகாணத்தில் இருக்கும் காவகோய் நகர்ல பாகிஸ்தான் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு மசூதி கட்டப்பட்டுச்சு. இருந்தாலும் நகர திட்டமிடல் மற்றும் கட்டுமான விதிகளை மீறி இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த மசூதியை உடனடியாக இடித்து அகற்றும்படி ஜப்பான் அதிகாரிகள் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது இப்ப பேசும் பொருளாக இருக்கு. ஜப்பானுடைய சைதாமா மாகாணத்தில் இருக்கும் கவாகோய் நகர்ல இருக்கும் இந்த மசூதியின் பெயர் ஜப்பான் ஜாமே மஸ்ஜித் ரம்ஜான். காவகோய் நகரின் ஷிமோ அஷாகா அப்படிங்கிற பகுதியில் இது கட்டப்பட்டிருக்கு. ஜப்பான் சட்டங்களின்படி முறையான கட்டட அனுமதிகள் எதையும் பெறாமல் இந்த மசூதி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் இந்த மசூதி அமைஞ்சிருக்கும் நிலத்தின் உரிமையானது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நபர் நடத்தும் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் சமர்ப்பித்த திருத்த திட்டத்தில் இந்த மசூதியை இறுதியில் அகற்றி விடுவதாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2022 அக்டோபர் மாதத்துல உள்ளூர் மக்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில தான் இந்த சட்டவிரோத கட்டுமானம் குறித்து கவாகோய் நகர அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு. அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்வதற்குள் மசூதியுடைய வெளிப்புற கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலைக்கு வந்திருக்கு. கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தும்படி அதிகாரிகள் பலமுறை நேரில் சென்று எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதையெல்லாம் காதல வாங்காமல் மசூதியுடைய கட்டுமான பணிகள் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் இந்த மசூதி ஆரம்பத்தில் முறைப்படி பதிவு செய்யப்படாததுனால
இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கறத கண்டறியதிலையும் அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக இருந்திருக்கு. ஜப்பானுடைய நகராட்சி அதிகாரிகள் இந்த மசூதியை இடிக்க உத்தரவிட்டதற்கு மிக முக்கிய காரணம் அது கட்டப்பட்டிருக்கும் இடம்தான். இந்த மசூதியானது நகரமயமாக்கல் கட்டுப்பாட்டு மண்டலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக கவாக்கோய் நகர அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது இந்த மண்டலங்கள்ல திட்டமிடப்படாத நகர விரிவாக்கத்தை தடுக்கவும் நில கொள்கைகளை பாதுகாக்கவும் புதிய கட்டுமானங்களுக்கும் கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும். இந்த விதிமுறைகளை ஒட்டுமொத்தமாக மீறியதுனால தான் கட்டிடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும் அப்படின்னு நிலத்தின் உரிமையாளருக்கு கவாக்கோய் நகரம் முறைப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அதே நேரத்தில் இந்த விவகாரத்துக்கும் மதத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு ஜப்பானுடைய அதிகாரிகள் திட்டவட்டமாக விளக்கியிருக்காங்க. அனுமதி இல்லாமல் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியில் எந்த ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அதன்படி தான் இந்த மசூதி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடுமையான சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த மசூதி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில ஜப்பானுக்கான பாகிஸ்தான் தூதர் மற்றும் உள்ளூர் பாகிஸ்தான் சமூகத்தை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட அந்த பாகிஸ்தான் நிறுவனம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த நிலத்தை வாங்குறதுக்கு முன்பே இந்த கட்டிடம் அங்கு இருந்தது. இது குறித்து நகர அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றோம். கட்டடத்தை இடிப்பது பற்றி நாங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். ஆனால் அதை இடிப்பதற்கான செலவு மிக அதிகம் இருக்கிறதுனால இதுல சில சிக்கல்கள் நீடிக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய சுதர்சன சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த வான் பாதுகாப்பு கவச வாகனம் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணைகளை கண்காணிக்கும் திறன் கொண்டதாகும். கடந்த 2018ஆம் ஆண்டு 5 வான் பாதுகாப்பு கவச வாகனங்களை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதன்படி 3 கவச வாகனங்களை ரஷ்யா அனுப்புறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில இந்த பாதுகாப்பு கவச வாகனம் சிறப்பாக செயல்பட்டதுனால எஞ்சிய 2 வாகனங்களை விரைந்து அனுப்ப இந்தியா வலியுறுத்தினாங்க. அதன்படி கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் ரஷ்யா அனுப்பி வைத்த 4வது கவச வாகனம் இந்தியா வந்தடைந்தது. இது விரைவில் இலையில நிறுத்தப்பட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தற்கால போர் முறைகள் பெரும்பாலும் வான்வெளி தாக்குதலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடும் வான்பரப்பை பாதுகாக்க அதிகம் செலவிடுறாங்க. ஆபரேஷன் சிந்தூரின் போது கூட பாகிஸ்தான் நம் எல்லைக்குள்ள ட்ரோன்கள் அனுப்பி தாக்குதல் நடத்துச்சு. அவற்றை ரஷ்யாவுடைய S-400 வான் பாதுகாப்பு கவசம் மூலம் நம்முடைய ராணுவம் தடுத்து அளித்தாங்க. அதுக்கப்புறமா வான்பரப்பை பாதுகாக்கும் திறனை வலுப்படுத்த ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வான் பாதுகாப்பு கவசங்களை விமானப்படையில சேர்க்கும் பணி வேகம் எடுத்தது. இந்த வான் கவசத்தை நம்முடைய விமானப்படை சுதர்சன் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து 5 எண்ணிக்கையிலான S-400 வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல ஏற்கனவே 3 S-400 தளவாடங்கள் நம்முடைய நாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரஷ்ய உக்ரைன் போர் வந்ததுனால குறித்த நேரத்தில் வான் கவசங்களை வழங்குறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த 4வது S-400 வான் கவச தளவாடங்கள் நம் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மேலும் இது விரைவில் களத்துல செயல்பாட்டுக்கு வர இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்றது போல இந்த S-400 வான் கவசம் பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு அப்பால் வரும் ஏவுகணைகளையும் ரேடார் துணையுடன் கண்டறியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 400 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த S-400 இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சரியான நேரத்தில் சமயம் பார்த்து ரஷ்யாவை இந்தியாவுக்கு இந்த ஏவுகணை அனுப்பி இருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பாகிஸ்தானை அலற விட்டாங்க. இனி சீனாவோ அல்லது துருக்கியோ ஏதாவது ஒரு நாடு நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சரியான பாடத்தை இந்த S-400 மூலமாக நம்முடைய ராணுவத்தினர் கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நீங்க S-400 பத்தியும் நாம இன்னைக்கு பேசியிருக்க மற்ற செய்திகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. உங்களுக்கு நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.